திஸ் இஸ் பிரியா. இன்னைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ப்ரெக்னென்சி டெஸ்ட் தான் காட்ட போகிறேன். அண்ட் ஆல்சோ எந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் ரொம்ப கிளியராக காட்டுன்றதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா இயர்லி ப்ரெக்னென்சியில் ரொம்ப லைட் லைன்ஸ்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. சில டெஸ்ட்டில் அதெல்லாம் காட்டாது. ஸோ எந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ப்ரெக்னென்சி காட்டுன்றதை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். பிரகாகம் இப்போ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பிரகா நியூஸ்னு ஒன்று இருக்கு. பிளஸ் பிரகா கம்ல வந்து ரொம்ப அக்யூரேட்டா ஆக்சுவலி காட்டுது. நீங்க வந்து இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், நீங்க இந்த பீட்டா HCGன்னு ஒரு டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க எதுவுமே எடுக்காம இதுல நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே ரொம்ப ஃபெயிண்ட் லைனா இருந்தாலும் கிளியரா காட்டிடும். ஓகேங்களா? இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஹோல்ஸ் கிட்ட வந்து எப்படி ட்ராப் பண்ணணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, லைட் லைன் வந்தாலும் யூ ஆர் பிரெக்னென்ட். ஓகேங்களா? அந்த லைட் லைனுக்கு வரும். இதுல ரொம்ப கிளியரா அழகா காட்டிடும். அதே மாதிரி வந்து இன்வேலிட்னா வந்து சிங்கிள் லைன் டி பக்கம் வரும், இல்லைன்னா பிளாங்கா வரும். சி பக்கம் 1 லைன் வந்துச்சுன்னா நெகட்டிவ். 2 லைனுமே நல்ல டார்க்கா வந்தாலும் பாசிட்டிவ். செகண்ட் லைன் வந்துட்டு, அதாவது டி சைடு இருக்க லைன் வந்துட்டு லைட்டா வந்தா அதுவும் பாசிட்டிவ். ஆனா இந்த பிரகாகம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு லைன் லைட்டா இருந்தாலும் இல்ல இயர்லி பிரெக்னன்சி இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 2 days ஆர் 3 days ஆகுதுன்னா கூட இது கிளியரா காட்டிடும். இந்த ரேட் பாத்தீங்கன்னா 70 போட்டுருந்துச்சு. பட் மெடிக்கல்ல நான் 60 ருபீஸுக்கு தான் வாங்கினேன். இது உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது இந்த மாதிரி தனியா வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலயும் வந்து சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் பேக் சைட் போட்டிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும், நிறைய பேர் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கும்போது என்னென்ன ஸ்மால் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எந்த மாதிரி வந்தால் அது வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ், எந்த மாதிரி வந்ததுன்னா வரலனா அது வந்து நெகட்டிவ் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதில் கிளியராகவே சொல்கிறேன். இது வந்து என்னோட யூரின் டெஸ்ட் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு 7 years கழிச்சு நான் நேச்சுரலி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன். PCOD ப்ளஸ் ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு. பட் அதோட நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன். டாக்டர் ஒரு 2 or 3 days கழிச்சு செக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து டார்க் லைன் காட்டிடுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்துட்டு தான் நான் இதை வந்து செக் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி நானுமே வந்து ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் எடுத்தது ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க, ரொம்ப லைட்டாக தான் வந்தது. ஸோ கொஞ்சம் டார்க்காக வரணுன்றதுக்காக தான், பார்க்கணுன்றதுக்காக தான் நான் அந்த டெஸ்ட் வாங்கினதே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா அதிகமான டிராப்ஸ் விட்டுருவீங்க. அதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அத்தனை டிராப்ஸ் மட்டும்தான் விடணும். ஓகேங்களா? அதுபடி பாத்தீங்கன்னா இதுல 2 or 3 டிராப்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மேக்சிமமே எடுத்துப்போம். 3 டிராப்ஸ் வந்து பெஸ்ட். 3 டிராப்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அந்த 3 டிராப்ஸ் நீங்க விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது பிங்கிஷா மாற ஆரம்பிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஆட்டிட்டு கையில் வச்சுட்டு பார்க்கறது, உதிரி பார்க்கறது, கீழே போடுறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக வச்சிருங்க. பிகாஸ் அப்போதான் உங்களோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக காட்டும். அதே மாதிரி ரிசல்ட் வந்து 2 கோடு வந்துருச்சு, ஒரு கோடு வந்துருச்சுன்னா உடனே தூக்கி போட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு கோடு வந்தாலும் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி 5 minutes வெயிட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்னோட கார்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் லைன் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காகவே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபோட்டோவில் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப எனக்கு லைட்டாக வந்திருந்தது. அதை விட நான் இன்னும் இயர்லியாக செக் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். அதை நான் ஃபெயிண்ட் லைன் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக போடுறேன். இப்போ வந்து ஓகே, டபுள் லைன் வந்துருச்சு. எனக்கு முன்ன விட நல்லாவே டார்க் ஆயிடுச்சு. இது நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 37 days, அதாவது என்னோட டேட் தள்ளி போகி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7 days ஆகுது. 1 weekல நான் இதை எடுக்கிற டெஸ்ட். ஓகேங்களா? நான் டே பை டே எடுத்த டெஸ்ட்டையும் உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபுல்லாகிடுச்சு. ஆக்சுவலி இன்னுமே நீங்கள் ஒரு 5 minutes வைக்கணும். எதுக்காகனா செகண்ட் லைன் இன்னும் டார்க்காக ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே அந்த அளவுக்கு தெரியாது. ஒரு 5 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆகும். இதுவே இயர்லி ப்ரெக்னென்சினா கண்டிப்பாக நீங்கள் 5 minutes வச்சே ஆகணும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே காட்டிடுச்சு.
இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன கம்பெனி வாங்கணும், அதே மாதிரி எப்படி டெஸ்ட் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ்ல பிசிஓடி, ஃபைப்ராய்டு, அப்புறம் ஃபெயிண்ட் லைன் இதை பத்தி நான் நிறைய உங்களுக்கு நான் போடுறேன். பாய், தேங்க்யூ.